ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷனுக்கு அப்புறம் கருப்பதிதல் அப்படிங்கிறது எப்போ நடக்கும், அதாவது இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது எப்போ நடக்க ஆரம்பிக்கும், எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கரு உருவாகிறதுக்கு கருமுட்டையும் விந்துவும் எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி தான் இம்ப்ளான்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கருவும் விந்துவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டியூப்பில் தான் மீட் ஆகும். டியூப்லேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது யூட்ரஸ்க்கு கருப்பதிதல் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் ப்ளசண்டாக டெவலப்பிங் ஆகும். குழந்தையோட ஹார்ட் பீட், அவங்களோட வளர்ச்சி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம உடம்புல பார்த்திங்க அப்படின்னா ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் வரும். இது நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பார்த்திங்க அப்படின்னா, இம்ப்ளான்டேஷன் ஆகி கருப்பதிதல் நடந்து 1 வாரத்துலேருந்து 2 வாரங்கள் கண்டிப்பாக ஆகும். கண்டிப்பாக 2 வாரங்களாவது நடக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம உடம்புல அந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். டியூப்பில் இருக்கிறப்போ அந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் நமக்கு வராது. அது எப்போ யூட்ரஸ்க்கு வருதோ அப்போ தான் அந்த சிம்டம்ஸ் நமக்கு வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ நிறையா பேர் எனக்கு பீரியட்ஸ் டிலே ஆகிறதுக்கு முன்னாடியே நான் என்னோடய ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு அந்த ஆர்வம் இருக்குங்க இல்லையா. அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் உங்களோட ஓவலேஷன் டேட் உங்களுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக உங்களோட ப்ரெக்னன்சி கிட்டில் நீங்கள் ப்ரெக்னன்சியை செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக அதாவது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்குது, ஓவலேஷன் டேட் எனக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் வர நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எனக்கு நெகட்டிவ் வருது அப்படின்னா ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் கிட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு பாசிட்டிவ் காட்டும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓவலேஷன் ஆகி ஒரு 4 டேஸ் 5 டேஸ்லேயே எனக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 7 or 8 டேஸ் ஆகுது கண்டிப்பாக ஆகும். அதுக்கு முன்னே இந்த சிம்டம்ஸுங்கிறது நமக்கு இதனால் வர சிம்டம்ஸாக இருக்காது. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருமுட்டை, அந்த கருவும் அந்த விந்துவும் அந்த டியூப்லேயே தங்கிடும். ஸோ அதுலேருந்து நிறைய பேருக்கு குழந்தை வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் டியூப் ப்ரெக்னன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறது. அந்த மாதிரி குழந்தை அதில் வளரக்கூடாது, யூட்ரஸில் தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர்லாம் நம்மளை அபார்ஷன் தான் பண்ண சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது கண்டிப்பாக யூட்ரஸில் தான் அந்த கருப்பதிதல் நடக்கணும். அது நடக்கிறதுக்கு 1 or 2 வீக்ஸ் கண்டிப்பாக ஆகும். அவள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.